ஹலோ. சுரேஷ் எங்கே இருக்கீங்க? சொல்லுங்க. அது எங்கே இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஆஃபீஸ் லீவ். சரி சரி, நாளைக்கு ஒரே நாள் தான் லீவ் இருக்குது. சரி, கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வெளில போகலாமா? வெளியே போயிட்டு எங்கே போகலாம்? எங்கேயாவது சும்மா போயிட்டு ஏதாவது யோசனை இருக்கலாம். சரி, ஒரு நாள் ப்ரோக்ராம் காலையில் போயிட்டு ஈவினிங் கூட போயிட்டு சும்மா ஒரு வீடு செஞ்சு பார்த்துட்டு ஒரு சின்ன சகோதரர் இருக்காரு, அவரை போய் பார்த்தேன். சரி, அதுக்காக சரி, ஓகே. உங்கள்கிட்ட கார் இருக்குது, டிரைவருக்கு அப்படி. சரி, அப்படி கூப்பிட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். காலைல ஒரு 5 o'clock கிளம்பிடலாம். சரி, நீங்கள் ஒரு 4:30 கூட வந்துடுங்க. 5 o'clock மார்னிங் 4:30 வந்தாங்க. ஆமாம், நான் சைட்டே வந்து டிரைவர் விட்டு காரில் ரெடி பண்ணி சொல்லுவேன். சரி, மறக்காம டிரைவருக்கு சொல்லுங்கள். சரி, ஓகே. சரி சரி, நீ வந்து எனக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணுவேன். சரி. ஓகே. ஹலோ. ஹலோ. எங்கே பாருங்க. நான் வீட்டில் தான். சொல்லுங்கள். சரி, உங்கள் ஃப்ரெண்டு வர அப்படி நாளைக்கு. சரிங்க. நாளைக்கு லீவ் அவங்க ஆஃபீஸில். சரிங்க. நாங்கள் வெளில போனால் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, போய். ஆமாம், நைட்டே அப்படி காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு. சரி சரி, பண்ணிடுறேன். ஆமாம், காலைல 5 மணிக்கு கிளம்புறோம். ஈவினிங்குள்ளே வந்துடுவோம். சரியா? சரிங்க. ஆமாம், வண்டி வந்து பலவலான்னு இருக்கணும். பல ஆதரவு தெளிவாக இருக்கணும். வண்டி சுத்தம் பண்ணி ரெடியாக வை. நம்ம காலைல எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், போகிறோம். சரிங்க. ஈவினிங் ரிட்டர்ன் பண்ணுறோம். சரிங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு நீ செய்ய வேண்டியது பளிச்சுன்னு இருக்குங்க பலவலம். சரி, வந்து பார்த்து மூக்கு மேலே வைக்கிறாங்க. சரி, ஓகே. ஆமாம். சரி. வா, சாய் வந்து வாங்கி போடுவா. சரிங்க, அதான். சரி. சாயங்க போய் பளிச்சு வைக்கணும். சரியா? சரிங்க. தெளிவாக இருக்கணும் வண்டி. தெளிவாக இருக்கும். நாலு வந்து பார்த்தீங்கன்னா கூட என்ன வேற சொல்லிட்டாரு. காலை வேற பழுபலன்னு இருக்கணுமாமா. எல்லாம் தெளிவாக க்ளீனாக இருக்கணும் வேற சொல்லியிருக்கிறாரு. இங்கே வெளியே போகலாம். பார்த்து பண்ணி தெளிவாக இருக்கணும். சுத்தம் பண்ணி அண்ணன் கிட்ட நல்ல வாங்கிக்க வேண்டியதான். பல வேலை மேலே கீழே உள்ள வெளியே எல்லாம் அடிக்கிறேன். சாமி வேலை முடிஞ்சதாப்பா? சரி, காலையில் போயிட்டு ஒரு 4:30 மணிக்கு இருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. வண்டி பரவாயில்ல வசதியா? சரி. ரெண்டு வேலை சொன்னோம். அப்படி வெளியே தெரிஞ்சு பழம் பண்ணியிருக்கேன். ரெடியா? காத்தி வந்துச்சிங்களா? சரி, போகலாமா? எப்படி இருக்கு? எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க டிரைவரு? பழம் எப்படி இருக்கு? சரி, ஓகே. சரி, டிரைவர் டிரைவர் கூப்பிடுறேன். ஹலோ. எங்கே பாருங்க? வா, சீக்கிரமா வந்துடு. சரி, சாவி வண்டியை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ண போகும். சரி, ரெடி ஆயிடுச்சா? போகலாம். எல்லாத்தையும் பேக்கில் எடுத்துக்கிங்களா? அது ஒரு
20 லட்ச ரூபா கார் போட்டு வாங்கினது இந்த உதவுன்னு உதவுது கேட்டால் பல தொடச்சுன்ற நைட்டு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன். என்னப்பா போகிறேன்னா தான் இப்படி சொல்லக்கூடிய நம்ம ஆளை நம்ப முடியாது. நம்மளால நம்ப முடியாது. நீங்க மெக்கானிக் ஃபோன் பண்ணிருக்கோம் வாங்க. அப்படியா? ஹலோ ஹலோ, எங்க பாருங்க மெக்கானிக்காப்பா? ஆமாம் அப்படியே மெக்கானிக்கா? ஆமாம் சொல்லுங்கள். சரி, இங்கே டிஜி ஸ்டாண்டில் வண்டி நிற்கிது. சொல்லுங்கள். வண்டி டிரைவரை வெளில போகலான்னு சொல்லி ரெடி பண்ண சொன்னால் பல குறைஞ்சிதான் வண்டி போக மாட்டேங்குது. உதவுது சரிங்க சொல்லுங்கள். வேற வேகமாக வேற போக மாட்டேருக்கு. அப்படி தருமாங்க அப்படியே சீக்கிரம் வாப்பா. என்னன்னு பாரு, வண்டி ஸ்டார்டிங் ரோட்டில் இருக்குது. ஆனால் நான் வேலை விஷயமா வெளியூர் இடத்துல இருக்கேன். நான் வர ஒரு 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 நாள் ஆகும். ஃபோன் எங்கிட்ட கொடுக்கணும். ஆனால் மெக்கானிக் சொல்லுங்கள். ஆனால் என்ன கேட்டாலும் பல தொடச்சேன் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள். அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பரவாயில்ல. அண்ணா நான் வர ஒரு மணி நேரம் ஆகும். சரிங்கண்ணா, ஒரு 1 hour சரி, வரேன். சரி. ஏப்பா மெக்கானிக் ஆடி அசைஞ்சு வராப்படி எப்போ வண்டி ரெடி பண்ணுறது? தம்பி அப்போ சீக்கிரம் வாப்பா, ரெடி பண்ணுப்பா. வெயிட் பண்ணிருக்கோம் ரொம்ப நாடி. வண்டியில் தெளிவாக தான் இருக்குது, ஆனால் வண்டி தான் ஓட மாட்டேங்குது. அது என்னன்னு பார்ப்பா. பல வேலை தொடச்சு வச்சிருக்கேன். ஏன் ஓடலன்னு தெரியல. கஷ்டப்பட்டு பல வேலை தொடச்சிருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். பல பட்டன் இருக்கு. சரி, இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. என்னன்னா இப்படின்னா எப்படின்னா வண்டி போகும். பாருங்க, வெளியே நல்லா பலன்னு இருக்கு. இங்க ஒழுங்கா பாருங்க, துரும் பிடிச்சு அந்த ஆயில் அந்த எல்லாம் பாருங்க. இன்ஜின் தம்பி டிரைவர் எத்தனை நாள் வேலை செய்றீங்க? 5 வருஷமா என்ன பண்ண? பல பலன்னு துடைச்சிருக்க. கேபின் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தியா? கண்ட குப்பை எல்லாம் துரு பிடிச்சி மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படி இருக்குது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதான் வண்டி ஓடும். பல பலன்னு துடைச்சி என்ன பண்ணுறது? பல பலன் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட மாட்டேங்குது. குழுங்குது. 20 லட்ச ரூபா குழுங்குது. பரப்பாட்டு பார்க்கலாம். வண்டி இப்படி பல வெளியே வச்சா பார்த்தாது. உள்ளே நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். தெரியுதா? பார்த்தீங்களா? உள்ளே பல வைக்கணும். வெளிப்புற சுத்தம் மட்டும் பத்தாது, போதாது. புரியுதா? உள்ளே அகத்திலையும் வந்து சுத்தமாக இருக்கணும். உள்ளுக்குள்ள அகத்தில் இருக்கிறவருடைய அழுக்குகள், அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெளிப்புறமான வெள்ளையடிப்பு அது வேலைக்கு ஆகாது. சரியா? அகத்தை எப்படி புறமும் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ பல பலன் இருக்குதோ அதே போல இருதயமும் அது வந்து அழுக்கற்றதாக சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே நம்ம வண்டி ஓடும். ஓடும். வண்டி ரெடிங்களா? வண்டி ரெடி போகலாமா? சரி, உட்காருப்பா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பல பலன் வெளியே இருக்கு, பல பலன் உள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணுது? வண்டி ஓடுது. வெளியில மட்டும் இல்லை, உள்ளேயும் சுத்தமாக இருந்தால் மாத்திரமே வண்டி எப்படி நம்ம புறப்பட்டு போகிறதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம
முன்னேறி செல்ல முடியும். சரியா? சரி சரி ஏன்னா குடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. சரி சரி நான் இஞ்சி பேர்ல பழமெல்லாம் ஆமா, பல வகையில் வெளியே வைக்கணும், உள்ளே வைக்கணும். அகத்திலையும் வேண்டும், புறத்திலையும் வேண்டும். சுத்தமானது. ஓகேவா? வெளிப்புற சதை மட்டும் அகத்தில் அகமாகிய இருதயமும் நம்மளுக்கு பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இந்த காலம் மேறி செல்லுதோ, நம்ம எப்படி திட்டமிட்டு அந்த இடத்துக்கு போகிறோமோ, அதே போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட பயணமும்